இந்த பிரபஞ்சத்தின் ராஜா ஏன் ஒரு மண் குவியலுக்காக அவரோட கைகளை மண்ணால அழுக்காக்குனாரு? தேவன் ஒரு வார்த்தையால நட்சத்திரங்களை விண்வெளியில படைச்சாரு. ஆனா மனிதனை உருவாக்கும் போது அவர் மண்ணில மண்டியிட்டு பணிந்தாரு. அவர் ஈரமான களிமண்ணை எடுத்து ஒவ்வொரு எலும்பையும், ஒவ்வொரு நரம்பையும், ஒவ்வொரு கண் இமையையும் கவனமாக வடிவமைத்தாரு. நம்முடைய உடல்ல இருக்கும் ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய தனிப்பட்ட தொடுதலால உருவாக்கப்பட்டது. ஆனா அது முடிஞ்ச போது அது வெறும் குளிர்ந்த சிலை மாத்திரம்தான். அதற்கு தனியா உயிர் வாழும் சக்தி கிடையாது. ஆத்துமா இல்லாத உடல் ஒரு காலியான ஓடு மாதிரி தானே. அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக தான் தேவன் மிகவும் நெருக்கமான ஒரு செயலை செய்தாரு. அவர் கீழே குனிந்து அந்த குளிர்ந்த மண்ணின் மீது அவரோட முகத்தை வைத்து அவரோட சுவாசத்தை அதன் மூக்கு துளைகள்ல ஊதினாரு. அந்த நொடியில அந்த சாம்பல் நிற மண் உயிர் உள்ள உடலாக மாறியது. முதன்முறையாக நுரையீரல் சுவாசிச்சது, இதயம் துடிக்க ஆரம்பிச்சது. ஆதாம் தனது கண்களை திறந்த போது அவர் தூரத்துல இருக்கும் ஒரு ராஜாவை பார்க்கல. அவரை உருவாக்கிய மண்ணின் தூசியில இன்னும் மூடப்பட்டிருந்த ஒரு தந்தையின் முகத்தையே பார்த்தாரு. நீங்க வந்த மண்ணுல உங்க மதிப்பு கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கும் தேவனுடைய தெய்வீக சுவாசத்துலதான் உங்க உண்மையான மதிப்பு இருக்குது. சோ நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாமா, நம்ம வெறும் மண்ணு கிடையாது. நமக்குள்ள தேவன் ஊதிய உயிர் இருக்குது. அந்த தெய்வீக சுவாசம் இன்றும் நம்மை உயிர்ப்பிக்கும், புதுப்பிக்கும், உடைந்ததை மீண்டும் உருவாக்கும். Download ShareChat.